ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட உலகம், அவங்க தான் நம்மளோட இதயம். அவங்க இல்லாமல் நமக்கு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சில மனஸ்தாபங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு சில நாள் பேசாமல் போவாங்க. அப்போல்லாம் நமக்கு பயமாக இருக்கும், ஐயோ மறுபடியும் திரும்பி வரவே மாட்டாங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா அப்படின்லாம் பயமாக இருக்கும். பட் ஒரு நாள்லேயோ இல்லை 2 நாள்லேயோ திரும்பி வந்துடுவாங்க, மறுபடியும் எல்லாம் நார்மலாக போகும். பட் திடீர்னு ஒரு சண்டை, திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எதிர்பார்த்ததை விட பெருசாக மாறி இருக்கும். அண்ட் எப்பவும் போல் அவங்க சண்டை போட்டுட்டு நம்மளை விட்டு போயிருப்பாங்க. நாமளும் அவங்க இன்றைக்கி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, ஏதோ 1 வாரத்தில் வந்துடுவாங்க, 2 வாரத்தில் வந்துடுவாங்கன்னு நினச்சிருப்போம். பட் பல வாரம் பல மாதம் ஆயிருந்திருக்கும், இப்போ வரைக்கும் கூட வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்திருக்கும், கண்ணீர். பயங்கரமாக கண்ணீர் வந்திருக்கும். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் தான் வந்திருக்கும். அழுதுருப்போம், அவ்வளோ அழுதுருப்போம். பயங்கர கஷ்டமாக இருந்திருக்கும்ல. நம்ம உலகமாக நினச்ச ஒருத்தங்க நம்ம உலகத்தை இருட்டாக்கிட்டு போனப்போ, நம்ம இதயமாக நினச்ச ஒருத்தங்க அந்த இதயத்தை உடைச்சிட்டு போனப்போ, நம்ம எல்லாமாவும் நினச்ச ஒருத்தங்க நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டு போனப்போ, தாங்க முடியாத ஒரு வழி தான் அது. யாருக்கும் வரக்கூடாத ஒரு வழி தான் அது. நீங்கள் இப்போ லைஃப்பில் அப்படி ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருக்க ஒரு மனுஷனாக இருக்கலாம், இல்லை அந்த வழியை கடந்து வந்த ஒரு மனுஷனாக இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் சரி, காதல் தர வழியை தாங்கிறது எப்போவுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் பிரிஞ்சதுக்கப்புறம் இருக்க அந்த ஒரு சில நாட்கள் இல்லை ஒரு சில வாரங்கள் இருக்குது பாருங்களேன், எல்லாமே அவங்கள தான் ஞாபகப்படுத்தும். நம்மளோட ஒரு ஃபேவரட் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம வைக்கிற சின்ன பொட்டாக இருக்கலாம், நம்மளோட தாடியாக இருக்கலாம், நம்ம கேட்ட ஏதோ ஒரு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம், ஏதோ ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கலாம், நம்மளோட மெசேஜ் டோனாக இருக்கலாம், நம்மளோட ரிங் டோனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். நல்லா பேசிகிட்டு இருப்போம், நல்லா சகஜமாக பேசிகிட்டு இருப்போம், நம்ம பாட்டு சந்தோஷமாக இருப்போம். திடீர்னு அவங்க ஞாபகம் வரும், திடீர்னு அந்த பழைய நினப்பெல்லாம் வரும். அப்படி ரொம்ப நேரம் டிப்ரெஸ் ஆகிடும், ரொம்ப நேரம் சேட் ஆகிடும். அந்த பழைய சேட்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னே தான் இருக்கும். இருந்தாலும் பாழா போன மனசு கேட்காது. அந்த பழைய சேட்டை அதை பார்த்துட்டு மறுபடியும் ஃபீல் பண்ணிகிட்ருப்போம், அதுக்கு மறுபடியும் அழுதுட்ருப்போம். ஸோ நிறையா லூசுத்தனமான பைத்தியகாரத்தனங்கள் பண்ணிகிட்ருப்போம். அவங்க மேலே பயங்கர கோபம் இருக்கும். அவங்ககிட்ட நிறையா கேள்வி கேட்கணும் போல இருக்கும். ஏன் என்னை விட்டு போனேன், ஏன் இப்படி பண்ண, ஒரு துளி கூட அந்த காதல் உனக்கு இப்போ இல்லையா, நீ பேசின வார்த்தைகள்லாம் என்ன ஆச்சு, ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம், ஏகப்பட்ட வழிகள் இருக்கலாம். பட் அவங்கள திட்டணும், அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுன்னா கூட முடியாது. நம்ம கோபத்தை காமிக்கிற கூட அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு வழி யாருக்குமே வரக்கூடாது, நம்ம எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு கூட நினச்சிருப்போம். லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வழி கொடுக்கும். பட் காதல் தர வழி எல்லா வழியோட ஒரு ஸ்பெஷலான ஒரு வழி, ஒரு பயங்கர தரமான ஒரு வழி. அந்த வழியை அனுபவிச்சிட்டோம்னா லைஃப்பில் எந்த வழி வேணால் அனுபவிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு தெம்பே வந்துடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இதுக்கப்புறம் என்ன, தைரியமாக இருங்க, அவங்க திரும்பி வந்துடுவாங்க, ஒரு நம்பிக்கையோடு இருங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஒன்றே தான் சொல்ல போகிறேன், போனால் போகட்டும் போடா. எஸ், உங்களை விட்டு போனவங்க, நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போனவங்க, உங்களை ஒரு பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு தூக்கி போட்டு போனவங்க, போட்டுமே, போனால் போகட்டும், விடுங்க, அவ்வளோதானே. அஃப்கோர்ஸ் சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிக்கலாக பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான். பட் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பேசிட்டீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழுதுட்டீங்க, கெஞ்சி பார்த்துட்டீங்க, எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்த்துட்டீங்க. இருந்தாலும் அவங்க ஒரு துளி கூட இறங்கி வரல. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். உங்களை விட்டு போனவங்களை நினச்சி ஒரு நாள் அழலாம், 1 வாரம் அழலாம், ஏன் 1 மாதம் கூட அழலாம். பட் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களே நினச்சி அழ முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நமக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, நமக்குன்னு ஆசைகள் இருக்குது, நமக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க, நமக்குன்னு அவ்வளோ அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது, நம்ம போக வேண்டிய தூரங்கள் எவ்வளவோ இருக்குது, இத்தனை விஷயம் இருக்குது. பட் நம்ம கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த ஒரு பர்சன், அவங்களோட காதல், அந்த அன்பு மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இத்தனை விஷயத்தை இழக்கணும், அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம எதுக்கு இவ்வளோ ஏங்கணும். யோசிச்சு பாருங்களேன். அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, போனால் போகட்டும், விடுங்க. நீங்கள் லைஃப்பில் நிறையா தப்பு பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் சின்ன சின்ன தப்புகள் ஏதாவது பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஒரு நார்மல் ஹியூமனாக இருக்கலாம், நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஸ்டில் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன், நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன், அவங்களுக்காக அவ்வளோ கேர் பண்ண ஒரு பர்சன், அவங்களுக்காக கடவுள்கிட்ட அவ்வளோ வேண்டின ஒரு பர்சன், அவங்க உங்களை விட்டு போனதுக்கப்புறம் கூட அவங்க நல்லா இருக்கும்னு நினச்ச ஒரு பர்சன் தான் நீங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செம பர்சனை, இப்படி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சனை விட்டுட்டு போனால் அது யாருக்கு நட்டம்? உங்களுக்கு நட்டமா, அவங்களுக்கு நட்டமா? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் மாதம் கஷ்டமாக இருக்கும். பட் லைஃப் ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தா
கண்டிப்பாக அவங்க உங்க கூட இருந்திருந்தா அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அவங்கள அவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருந்திருப்பீங்க, அந்த நிலவையே அவங்க காலடியில் கொண்டு வந்து போட்டிருப்பீங்க. பட் அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, உங்கள் வேல்யூ தெரியாமல் போயிட்டாங்கல்ல. எல்லாருக்கும் நீங்கள் ஒரு வைரமாக இருக்கலாம், பட் அவங்க உங்களை ஒரு கரியாக தானே பார்த்துருக்காங்க. மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போதும், நமக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்ச வேண்டாம். போதும், எந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எந்த இடத்துல ஒரு கமா போடணும்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியணும். ஸோ நிறையா கமா போட்டுட்டோம் நம்ம ஆல்ரெடி, இதுக்கு மேலே போதுமே, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம், ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக அழுத்தி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். இதோட எல்லாமே போதும், போனால் போகட்டும் போடா. அண்ட் இந்த மாதிரி டைமில் அவங்க தான் நமக்கு எல்லாம், அவங்க திரும்பி வந்துட்டால் நமக்கு லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் திரும்பி வந்துடும், அவங்க இருந்த லைஃபே செம்மையாக இருக்குங்கிற மாதிரிலாம் தோணும். பட் கண்டிப்பாக அது உண்மை கிடையாது, அது ஒரு மாயை தான். அவங்க நம்ம லைஃப்பில் இருந்தபோது கூட நமக்கு மற்ற கஷ்டங்கள் எல்லாமே இருந்துச்சு, மற்ற எல்லா சேலஞ்சஸும் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு அவங்க தான் பெருசாக தெரிவாங்க. ஸோ இது ஒரு பேசிக் சைக்காலஜி தான். ஸோ ஒரு பர்சன் தான் நம்ம லைஃப், அவங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போயிட வேண்டாம். அவங்களுக்காக வாழ்க்கையில் ஆல்ரெடி நிறையா இழந்துட்டோம், இதுக்கு மேலே எதுவும் இழக்க வேண்டாம். போதும், எல்லாமே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் ஆகுங்க. உங்கள் லைஃப்க்கு ஒரு புது பர்பஸ் கண்டுபிடிங்க. கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து மீண்டு வர முடியும். there is always light at the end of a tunnel. இனிமேல் எப்பாவது கஷ்டமாக இருந்துச்சு, அவங்க ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா இந்த பாட்டை பாடுங்க. போனால் போகட்டும் போடா, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஜாலியாக ஒரு பாட்டு பாடிட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். நடந்த எல்லாமே நன்மைக்கு தான், இனி நடக்க போகிறது எல்லாமே நன்மைக்கு தான். பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சரிங்களா? ஆல் இஸ் வெல், டேக் கேருங்க, பாய். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் ஃபெயிலியர் இருக்காங்க, யாராவது கஷ்டப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்கன்னா மெயினாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதயத்தின் குரல் இப்போ ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்ஸ், ஆப்பிள் பாட்காஸ்ட்ஸ், ஆங்கர் அந்த மாதிரி செமையான பாட்காஸ்ட் ஆப்ஸ்லையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, குக் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, கடுப்பாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, கடுப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட இதயத்தின் குரல் நீங்கள் கேட்டுகிட்டே பண்ணலாம். என்ன ஒர்க் பண்ணும்போது கூட நீங்கள் பேரலாக கேட்கலாம். நீங்கள் ஃபோன் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணிவிட்டு கூட கேட்கலாம். ஸோ உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டாடா, பபாய், நன்றிகள் 1000.